மதுரை உசிலம்பட்டி அருகே திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த ராணுவ வீரரை காவல் நிலையம் முன்பே பெண்ணின் உறவினர்கள் தாக்கியதால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கவாசகர். வணக்கம் மாணிக்கவாசகர், விவரங்கள். வணக்கம் சிவா. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரேவதி என்ற இளம்பெண்ணை அதே கிராமத்தைச் சேர்ந்த ராமன் என்ற ராணுவ வீரர் இவர் திருமண ஆசை வார்த்தையை கூறி கற்பழித்ததாக இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ராணுவ வீரரான ராமன் விசாரணைக்காக ஆஜரான நிலையில் விசாரணையில் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் இளம்பெண்ணை திருமணம் செய்ய மறுத்ததாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக ராணுவ வீரர் ராமனை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு போலீசார் அழைத்து சென்ற போது ராமன் இளம்பெண்ணின் வீட்டினரை மிரட்டியதாக கூறி உறவினர்கள் இருபிரினரும் காவல் நிலையம் முன்பே ஒருவரை தாக்கிக் கொண்டனர். பின்னர் அங்கு பணியில் இருந்த போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களிலிருந்து ராணுவ வீரரை மீட்டு நீதிமன்ற காவலுக்கு அழைத்து சென்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவா, விவரங்களுக்கு நன்றி மாணிக்கவாசகர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.